கடினமில்லாத ஒன்று தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். அங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இறையொருள் பெறுவதற்காக ஒருவர் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு இறையொருள் பெறுவதற்காக பல ஊர் சுற்றுக்காரர்கள் சில பேர். அது ஒரு ஆறுதலுக்காக இருக்கலாம். நாமே பழனிக்கு போவேன். அங்கே போகர் சமாதி உண்டு. போகர் கோயில் இருக்குது. சமாதி சொல்லக்கூடாது, கோயில். பழனியில் போகர் சன்னிதானம் இருக்குது. அங்கே சென்று போவேன். திருப்பரங்குன்று போவேன், மதுரை போவேன். பெரிய ஒரு சன்னிதானத்துக்கு போயிட்டு வர வேண்டும். ஸ்ரீரங்கத்தில் மகான் சட்டமணிநாதர் அடக்கம், திருவானைக்காவல் மயூரேஸ்வரர் அடக்கம், திருப்பதியில் மகான் கொங்கண மகரிஷி அடக்கம். ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் ஞானிகள் அங்கிருந்து அருள் செய்கிறார்கள். அங்கெல்லாம் சென்று ஆட்சி பெறுவதற்கு வாய்ப்பை தர வேண்டும். அது போகவே தான். அங்கு பல ஸ்தலங்கள் சென்று வருவது மன ஆறுதல் தரும். பக்தி ஒரு இறையருள் பெறுவதற்கு துணையாக இருக்கும். இதைவிட அன்னதானம் செய்கிற மக்கள் எங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆக போகக்கூடாது என்று அர்த்தம் இல்லை. எங்கும் செல்லாமலேயே அருளை பெறலாம். வீட்டில் இருந்து கொண்டே இறைவனை காணலாம். அன்னதானம் செய்கிற மக்கள் கடவுளை நேராக காணலாம்.